ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலி முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மிகவும் சூட்டிகைத்தனமாக பேசிக் கொண்டிருந்த அவள், தனக்கு தஞ்சாவூரில் உள்ள மாடமாளிகை கூடகோபுரங்களை பார்க்க வேண்டுமென்ற வெகுகாலமாக ஆசை உண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் உண்டு. சக்கரவர்த்தியின் உடல்நலம் சரியாக இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது, நான் பார்க்கலாமா என்று முதலமைச்சரிடம் கேட்கிறாள். அப்படியே தான் இருக்கிறது மகளே, அபிவிருத்தி ஒன்றுமில்லை. ஆகையால் சக்கரவர்த்தியை தரிசிக்கும் எண்ணத்தை மறந்துவிடு. அது எப்படி மறக்க முடியும் ஐயா? சக்கரவர்த்தியை நான் பார்த்தே ஆக வேண்டும். பார்த்து அவருடைய தர்மராஜ்யத்தில் பெண்களை பலவந்தமாக பற்றி கொண்டு வரும் அக்கிரமம் நடக்கும் செய்தியை சொல்ல வேண்டும். பெண்ணே, உன்னோடு வெறும் விவாதம் செய்து கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. உன்னை பலவந்தமாக பற்றி கொண்டு வர நான் கட்டளையிடவும் இல்லை. நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய் அதை சொல். யாராவது உன்னை பலவந்தமாக பிடித்து பல்லக்கில் ஏற்றினார்களா? இல்லை சுவாமி, அது மட்டுமில்லை. தஞ்சை கோட்டைக்கு அருகில் வரும் சமயத்தில் இந்த பல்லக்கு வெறுமையாக இருந்தது. மழையாயிருக்கிறதே என்று நானாகவே சென்று பல்லக்கில் ஏறிக்கொண்டேன். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் தமது சீடனாகிய ஆழ்வார்க்கடியானை பார்த்து, ஒருவாறு எனக்கு இப்போது விஷயம் விளங்குகிறது. வழியில் புயலும் மழையுமாயிருந்தபோது பல்லக்கை எங்கேயோ இறக்கி இருக்கிறார்கள். அந்த சமயம் இவள் அத்தையை பல்லக்கிலிருந்து இறக்கிவிட்டு இவள் ஏறிக்கொண்டிருக்கிறாள். வைத்தியர் மகன் பேரில் மரம் விழுந்து பிரக்ஞை இழந்து விட்டபடியால் அவனால் கவனிக்க முடியவில்லை. சிவிகை தூக்கிய மற்றவர்கள் கவனிக்கவில்லை. கோட்டை வாசலுக்கு சமீபத்திலேதான் இது நடந்திருக்க வேண்டும். திருமலை, என்னுடைய ஊகம் சரியாக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா? சுவாமி, தாங்கள் இப்போது ஊகித்துச் சொன்னபடியேதான் நடந்தது. நானே கண்ணால் பார்த்தேன். நீ பார்த்தாயா? அது ஏன் இத்தனை நேரம் ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தாய்? சீக்கிரம் சொல்லு. நேற்று முன்னிரவில் மழைக்கால இருட்டில் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தேன். பெரும் புயலும் மழையும் அடித்தன. மரங்கள் முறிந்து விழுந்தன. சாலையோரத்து யாத்ரிகர் மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கலாம் என்று சென்றேன். அங்கே நான் ஒதுங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த பெண்ணும் இன்னொரு வாலிபனும் வந்தார்கள். இவள் தன் அத்தை மகன் என்று சொன்னாலே, அவனாக இருக்கலாம். மின்னல் வெளிச்சத்தில் அவன் கழுத்தில் ருத்ராட்சம் கட்டியிருந்ததை பார்த்தேன். பிஞ்சிலே படுத்த சைவன் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் வைஷ்ணவத்தின் பெருமையைச் சொல்லலாம், சற்று பொழுதுபோகும் என்று எண்ணினேன். இதற்குள் அதே மண்டபத்தின் முகப்பில் ஒரு சிவிகையை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவிகையின் திரையில் பழுவேட்டரையரின் பனை சின்னம் தெரிந்தது. சிவிகையிலிருந்து ஒரு பெண் இறங்கி இவர்கள் அருகில் வந்தாள். மண்டபத்தில் இருள் கவிந்த இடத்தில் 3 பேரும் ஏதோ ஜாடை மாடையாக பேசிக்கொண்டார்கள். பிறகு இவள் போய் பல்லக்கில் ஏறுவதை பார்த்தேன். மின்னல் வெளிச்சத்திலிருந்து பல்லக்கிலிருந்து இறங்கியவள் வேறு, மறுபடியும் ஏறியவள் வேறு என்று தெரிந்து கொண்டேன். பல்லக்கு தூக்கிகள் இது ஒன்றும் கவனிக்கவில்லை. மழை சிறிது நின்றதும் பல்லக்கை தூக்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆஹா, அப்படியா என்னை ஏமாற்றி விட்டார்கள்? இத்தனை நேரம் சொல்லாமல் சும்மா இருந்தாயே. அந்த 2 பேரும் பிறகு என்ன செய்தார்கள்?
பல்லக்கு போன பிறகு அவர்களும் போய்விட்டார்கள். பின்னர் நானும் புறப்பட்டேன். திருமலை, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவள் அத்தையை நீ ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன? அபச்சாரம் குருதேவரே, அபச்சாரம். அத்தகைய துரோகத்தை நான் செய்யக்கூடியவன் அல்ல. முதலில் இதெல்லாம் தங்கள் ஏற்பாடு என்று எனக்கு தெரியாது. பழுவூர் அரண்மனை பல்லக்கானபடியால் சின்ன பழுவேட்டரையருடைய காரியமாக இருக்கும் என்று எண்ணினேன். மேலும் மந்தாகினி தேவியை என்னால் தடுத்து நிறுத்த முடியுமா? புயற்காற்றை அணை போட்டு நிறுத்தினாலும் நிறுத்தலாம். அந்த மாதரசியை நிறுத்த முடியுமா? இலங்கையிலேயே முயன்று பார்த்து தோல்வியடைந்தவன் தானே. மேலும் அந்த அம்மாளுக்கு என்னை அடையாளம் தெரியும். பார்த்ததும் மிரண்டு ஓடிப்போவார்கள். பிறகு யாராலும் அவரை பிடிக்க முடியாது. அதை நினைத்தால் வைத்தியர் மகன் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது. இத்தனை தூரம் அழைத்து கொண்டு வந்து விட்டான் அல்லவா? குருதேவரே, இந்த விஷயத்தில் தங்கள் ஊகம் சரியல்லவென்று தோன்றுகிறது. மந்தாகினி தேவி தாமே விரும்பித்தான் வந்திருக்க வேண்டும். தஞ்சையை நெருங்கியதும் அவருடைய மனம் மாறியிருக்க வேண்டும். இருக்கலாம், இருக்கலாம். ஆனாலும் இதற்குள் அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது. இரவெல்லாம் காற்றும் மழையுமாக இருந்ததல்லவா? சமீபத்திலேதான் எங்கேயாவதுதான் இருக்க வேண்டும். திருமலை, எப்படியாவது அவளை பிடித்தாக வேண்டும். ஒருவேளை இந்த பெண்ணுக்கு அவள் தங்குமிடம் தெரிந்திருக்கலாம். மகளே, உன் பெயர் என்ன? பூங்குழலி ஐயா. ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாகவிடங்கரின் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாது. பூங்குழலி, உன் அத்தை எங்கே தங்கியிருப்பாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும். தெரிந்தால் சொல்லு. அவளுக்கு ஒன்றும் கெடுதல் நேராது. பூங்குழலி சிறிது யோசித்துவிட்டு, சுவாமி, என் அத்தை இப்போது இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அவளை எதற்காக தாங்கள் பிடித்து கொண்டு வரச் செய்தீர்கள் என்று சொன்னால் நானும் அவள் இருக்கும் இடத்தை சொல்லலாம். பூங்குழலி, அது பெரிய ராஜாங்க விஷயம். அரண்மனையை பற்றிய ரகசியம் உன்னிடம் சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது. இந்த பெண்ணுடன் பேசி சாத்தியப்படாது. ஐயா, ஒரு நிபந்தனையை நிறைவேற்றுவதாயிருந்தால். ஆஹா, எனக்கு இந்த பெண் நிபந்தனை போடுகிறாளாம். அது என்ன? என் அத்தையை தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டுவதாயிருந்தால் அவளை நானே அழைத்து வருகிறேன். திருமலை, திருமலை, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அதை இப்போதுதானா கண்டீர்கள் குருதேவரே? இவளை ஒன்றும் கேட்க வேண்டாம். இவள் அத்தை இருக்குமிடம் எனக்கு தெரியும். இவள் அத்தை மகன் சேந்தன் அமுதன் கோட்டைக்கு சற்று தூரத்தில் பூந்தோட்டத்தில் இருக்கிறான். அவனும் அவனது அன்னையும் தளிக்குளத்தார் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்கிறவர்கள். அங்கேதான் தாங்கள் தேடும் பெண்மணி இருக்கிறாள். என்னுடன் சில ஆட்களை அனுப்பினால் அழைத்து வருகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி திருமலையை எரித்து விடுகிறவள் போல பார்த்துவிட்டு, அப்படி ஏதாவது செய்தால் நான் இப்போதே சக்கரவர்த்தியின் அரண்மனை முன்னால் சென்று முறையிடுவேன். நீங்கள் செய்யும் அக்கிரமம் ஊரெல்லாம் அறியும்படி செய்வேன் என்றாள். திருமலை, இவளை பாதாள சிறைக்கு அனுப்பி வைக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை என்றார் அனிருத்த பிரம்மராயர். என் அருகில் யாராவது வந்தால் கொன்று விடுவேன் என்று பூங்குழலி மடியில் செருகி வைத்திருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். ஐயா, இந்த பெண்ணை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக இளைய பிராட்டி குந்தவை தேவியின் மாளிகைக்கு அனுப்பி வைக்கலாம். இளைய பிராட்டி இப்போது இங்கேதானே இருக்கிறார். அவர் இந்த பெண்ணின் பைத்தியத்தை தெளிய வைப்பார். இளைய பிராட்டிக்கும் இந்த பெண்ணினால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருக்கலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். எதனால் சொல்லுகிறாய்? இளைய பிராட்டிக்கு இந்த பெண்ணின் மூலமாக என்ன காரியமாக வேண்டியிருக்கப் போகிறது? குருதேவரே, தங்களுக்கு தெரியாதா? நேற்று மாலை இங்கு அடித்த புயல் சோழ நாட்டு கடற்கரையோரும் அதாகதம் செய்துவிட்டிருக்கிறதாம். தங்கள் அரண்மனை வாசலில் நாலாபுறமிருந்தும் தூதர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். ஆம் ஆம், அவர்களை எல்லாம் நான் இப்போது பார்க்க வேண்டும். அதற்குள் இந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்ததில் வெகு நேரம் வீணாகிவிட்டது. இவள் வாய் பேச முடியாதவளாக பிறந்திருந்தால் எவ்வளவோ நன்றாயிருந்திருக்கும்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சாலையோடு போய்கிட்டு இருந்த பல்லக்க வழிமறைச்ச கொடூர செயலுக்கு வானதி அனிருத்தரிடம் விளக்கம் கேட்டதும், அதுக்கு அவர் சாமர்த்தியமா குறுக்கு கேள்விகள் கேட்டு திசை திருப்பினதும் நினைவிருக்கும். ஆனா இப்போ அவர் அனுப்பியிருந்த பல்லக்கில் இருந்த மூதாட்டிக்கு பதிலாக ஒரு இளம் பெண் அரண்மனைக்குள்ள வந்ததோடு இல்லாம தர்ம ஆவேசத்தோட சரமாரியா கேள்வி கணைகளை தொடுத்து தளர அடிக்கிறார். தப்பிக்க வேற வழி இல்லாம எப்படி குழையிறார் பாருங்க. மகளே, உன் பெயர் என்ன? பேரை சொன்னதும், ஆஹா, அழகான பெயர். பெயர் வைப்பதில் தியாக விடங்கிறேன் சாமர்த்தியத்துக்கு இணையே கிடையாதுன்னு நைச்சியமா பேசி இறங்கி வரார். நல்லது, அபிவிருத்திங்கிற தொடர ஆராய்வோம். இதன் நேரடி பொருள் முன்னேற்றம், மேம்பாடு, விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம். அபி என்கிற முன்னோட்டு மிகுதியாக, ஒன்றை நோக்கி, சிறப்பு, இப்படி பொருள் தர்ற விதத்தில் இணையும். ஆக அபிவிருத்தின்னா சிறப்பான முன்னேற்றம். கோட்டை வாசல்ல, கோட்டையின் உட்புறத்தில், அரண்மனைக்கு போகிற பாதையில் நிற்கிற காவலர்களை எல்லாம் எந்த தடங்களும் இல்லாமல் கடந்து ஆஸ்தான மண்டபத்தில் காலாந்தக கண்டரையும் தரிசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் பல்லக்கில் சொகுசா வந்து இறங்கிட்ட இந்த பெண் சக்கரவர்த்தியை பார்ப்பதாங்கிற எரிச்சல் அனிருத்தருக்கு. உடல்நிலையிலேயே அபிவிருத்தி ஒன்றும் இல்லைன்னு கட்டுப்படுத்த பார்த்தார். அடுத்து அபச்சாரம் என்கிற சொல் முறை தவறின நடத்தையை குறிப்பது. பொதுவாக மரியாதை குறைவாக நடந்தாலும் பேசினாலும் இப்படி சொல்வது உண்டு. தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தால் அனிருத்தர் திருமலையப்பனை பார்த்து, நீ ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்தாய்? இவளத்தை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? நீயும் இவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து விட்டாயா என்ன குற்றம் சாட்டினார் அல்லவா? அப்போ இந்த சொல்ல 2 தடவை சொல்லி அதை பணிவா மறுக்கிறான் ஆழ்வார்க்கடியான். அதாவது இந்த இடத்துல, குருதேவரே, அது அப்படி அன்றுன்னு மரியாதையா தொடங்கி விளக்கம் தந்ததை கேட்டோம். இதுக்குள்ள அதிக தூரம் அந்த கரையர் மகள் போயிருக்க முடியாது, சமீபத்திலே தான் எங்கேயாவது இருக்கணும்னு அனிருத்தர் சொன்னார். சமீபம் என்கிற சொல் இடத்தையும் குறிக்கும், காலத்தையும் குறிக்கும். அனிருத்தர் இடத்தை பற்றி தான் பேசுகிறார். இது தெளிவாக இருக்குது. இந்த இரட்டுற மொழிதலுக்கு தீர்வு இருக்குது. அண்மை காலத்தையும் அணிமை இடத்தையும் குறிப்பன. சொற்பரப்பில் தான் எத்தனை அரிய செல்வங்கள். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.